வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான கொஷின் கேட்க போகிறேன். இந்த உலகத்தில் ரொம்ப தவறுதலாக புரிந்து கொள்ளப்பட்ட ஒரு உயிரினம் எது தெரியுங்களா? நம்ம காட்டில் வசிக்கிற சிங்கமோ, இல்லை நம்ம பயந்து ஓடுற பாம்போ, இல்லை நைட்டு நம்மளை பாடாப்படுத்துகிற கொசுவோ இல்லைங்க. அது நமக்கு தெரிஞ்ச, நமக்கு கண்ணுக்கு தெரியாத நுண்ணுயிர்கள் தான். இன்றைக்கி எல்லோரும் எல்லா டாபிக்ஸும் பேசுகிறோம், ஆனால் இந்த நுண்ணுயிர்கள் பற்றி நிறைய பேர் மறந்துடுறோம். என்ன காரணம் அப்படின்னா, இந்த நுண்ணுயிர்கள் நம்ம கண்ணுக்கு தெரியல, அதனால் அதை பற்றின அவேர்னஸ் நம்மளுக்கு தெரியல. இந்த உலகம் படைக்கப்பட்டதுலேருந்து நுண்ணுயிர்கள் நம்ம கூட தான் வாழ்ந்துகிட்ருக்கு. நுண்ணுயிர்கள் தான் இந்த ரீசைக்கிளிங் டிபார்ட்மெண்ட்டையே ரன் பண்ணுது. இந்த உலகத்தையே ரொம்ப கேர்ஃபுல்லாக, ரொம்ப அழகாக, நேர்த்தியாக, பூர்த்தியாக கொண்டு போகிறது இந்த நுண்ணுயிர்கள் தான். இந்த நுண்ணுயிர்கள் இல்லைன்னா இந்த உலகமே இல்லைங்க. வித்தவுட் மைக்ரோப்ஸ் நத்திங் வுட் ஹேப்பனிங் இன் திஸ் வேர்ல்டு. ஆனால் அந்த நுண்ணுயிர்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ நாம் நிறையா இடையூறு செஞ்சிகிட்ருக்கோம். அந்த இடையூறு தான் விர்லன்ஸ் ஃபேக்டராக மாறி அந்த நுண்ணுயிர்கள் ரொம்ப ஆக்டிவாக நம்மளுக்கே அகெயின்ஸ்டாக மாறி ஒரு டிசீஸ் காஸ் பண்ணது. ஏன் இது அப்படின்னா, நம்ம முன்னோர்கள் ஆரம்ப காலத்துலேருந்தே நுண்ணுயிர்கள் கூட ஒன்றிய வாழ்வை தான் வாழ்ந்துட்டு வந்திருந்தாங்க. ரொம்ப அதிகமான ஹார்ஷ் கெமிக்கல்ஸோ, எக்ஸசிவ் ஆன்டிபயோட்டிக்ஸோ, இல்லை தேவையில்லாமல் வாட்டர் பொல்யூஷனோ, இல்லை சாயில் பொல்யூஷனோ அவங்க க்ரியேட் பண்ணலை. அனைத்து உயிர்களுக்கும் ஒரு சமமான ஈக்கோசிஸ்டத்தை க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு ஒரு வழிமுறைகளையும் பண்பாடையும் வகுத்து வச்சுருந்தாங்க. இப்போது காலம் மாறுது, நம்ம லைஃப் ஸ்டைலும் மாறுது. பழைய வாழ்க்கை முறையில் நம்மளால் வாழ முடியாது. ஆனால் கூடிய வரைக்கும் நம்ம இயற்கையான பொருட்களை யூஸ் பண்ணும்போது நம்மளுடைய மைக்ரோபியல் கம்யூனிட்டிஸ்க்கு நம்ம ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்க முடியும். மைக்ரோபியல் கம்யூனிட்டிஸ் ஏன் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னா, மைக்ரோப்ஸ் இல்லைன்னா ஹியூமனே இல்லை. நம்ம ஹியூமன் செல்ஸ் எந்த அளவுக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்கோ அதே அளவு ஈக்குவலண்ட்டாக நம்மளோட ஸ்டொமக்லேயும் மைக்ரோப்ஸ் இருக்குது. நம்ம ஸ்டொமக்கில் இருக்கிற மைக்ரோப்ஸ் தான் நம்மளோட செகண்டரி பிரெயின்ஸ். அதை தான் மைக்ரோபயோம் அப்படிங்கிறோம். ஸோ இந்த மைக்ரோப்ஸை எப்படி ப்ரொடெக்ட் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது தான் நாங்கள் எங்களுடைய ஒரு மூமெண்ட், அதாவது க்ளீன் கயா அப்படிங்கிற ஒரு மூமெண்ட்டை எடுத்து கொண்டு வரோம் மக்கள்கிட்ட. க்ளீன் என்றால் சுத்தம், கயா என்றால் அழகிய உலகம். இந்த உலகத்தை சுத்தப்படுத்துவோம் அப்படிங்கிற நோக்கில் தான் நாங்கள் 100% ஹெர்பல் நேச்சுரல் இன்க்ரீடியன்ட்ஸ் உள்ள ஒரு ஃபார்முலேஷனில் இயற்கைக்கு எந்த தீங்கும் விளைவிக்காமல் நுண்ணுயிர்களும் ரொம்ப ஆக்டிவாக இயங்கிறதுக்காக நேச்சுரல் க்ளீனிங் ப்ராடக்ட்ஸில் தயாரிக்கிறதுல ஒரு சிறந்த நோக்கத்தோடு பயணிக்கிறோம். இந்த பயணத்தில் கண்டிப்பாக நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் இயற்கைக்கு தீங்கு விளைவிக்காத பொருட்களை யூஸ் பண்ணிங்கன்னா நம்மளோட என்விரான்மெண்டலும் ஹெல்த்தியாக இருக்கும். நம்மளோட என்விரான்மெண்டல் ஹெல்த்தியாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக மைக்ரோப்ஸ் ஹெல்த்தியாக இருக்கும். மைக்ரோப்ஸ் ஹெல்த்தியாக இருந்துச்சுன்னா நம்மளோட உலகமே ரொம்ப அழகாகவும், நேர்த்தியாகவும், கீர்த்தியாகவும், பூர்த்தியாகவும் மாறிடும். கண்டிப்பாக இதை நீங்கள் செய்வீங்க நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.